ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்கலாமா? மீல் ப்ரிப்ரேஷன் பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். இதில் எப்படிலாம் நம்ம காசு சேமிக்கலாம், பசங்களுக்கு வித்தியாசமாக எப்படி செஞ்சு கொடுக்கலான்றது தான் பார்க்க போகிறோம். முதல்ல நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் காய்கறிகள் வீட்டில் இருக்குன்றதை பார்க்கணும். நம்ம வீட்டில் அதிகமாக என்ன காய்கறி சாப்பிடுவாங்க, ஏன்னா ஒரு வீட்லேயும் ஒரு காய்கறிகள் ரொம்ப பிடிக்கும். ஒரு சில காய்கறிகள் பிடிக்கவே பிடிக்காதது. குழந்தைங்களாம் இருந்தால் ஒரு சில காய்கறிகளை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி என்னெல்லாம் சாப்பிடுவாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் இருக்கவங்க கத்திரிக்காய் தான் நிறையா சாப்பிடுவாங்கன்னா, கத்திரிக்காய் எப்பயுமே நம்ம வீட்டில் அதிகமாக இருக்கும். ஒரு சில நாட்களில் நம்ம வீட்டில் காய்கறிகளே இருக்காது, ஆனால் கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்றதை பாருங்கள். கத்திரிக்காயை வச்சு ஒரு வாங்கி பாத் செய்யலாம். நம்ம சேனல்லே அந்த வீடியோஸ்லாம் இருக்குது. கத்திரிக்காய் தொக்கு செய்யலாம், கத்திரிக்காய் கடையல் செய்யலாம். ஆனால் நீங்கள் டெய்லியுமே கத்திரிக்காய் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ தான் பிடிச்ச காய்கறியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரே மாதிரி கத்திரிக்காய் பொரியலோ இல்லை கத்திரிக்காயோ குழம்புல போடுறப்போ ஒரு மாதிரி நமக்கு என்னடா சாப்பிட்டதே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரே காய்கறியாக மாற்றி மாற்றி இப்போ நான் சொன்ன மாதிரி ரெசிபீஸாக நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா விரும்பி சாப்பிட்டுடுவாங்க. நான் இந்த வீடியோவில் ஒரு சில ரெசிபீஸுமே ஷேர் பண்ணுறேன். மீல் ப்ரிப்பரேஷனுக்கான டிப்ஸுமே கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ காய்கறியே இல்லை, என்னோடய ஃப்ரிட்ஜில் மஷ்ரூம் மட்டும்தான் இருந்துச்சு. மஷ்ரூமும் ஒரு ரைஸ் செஞ்சாச்சு. கூடவே அதுக்கு வாழைக்காய் பொரியல் செஞ்சுருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் இந்த காம்போ பிடிக்கும்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிடலாம். ஏன்னா ஒரு சில வீட்டில் கண்டிப்பாக ஒரு ட்ரையான ரைஸ்க்கு கொஞ்சம் தொக்கு மாதிரி இருந்தால் பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு மசியல் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். முட்டை தொக்கு செய்யலாம். அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்க விரும்பி சாப்பிட்டுடுவாங்க. அவங்களுக்கு ப்ரோட்டீனும் கிடைக்குது. ரைஸில் மஷ்ரூம் இருக்கிறதுனால ஒரு வெஜிடபிளும் சேர்த்த மாதிரி இருக்கும். வீட்டில் காய்கறியே இல்லைனாலும் வெங்காயம் தக்காளி எப்பயுமே இருக்கும். காய்கறி இல்லாத நாட்களில் அந்த வெங்காயம் தக்காளி வச்சு ஏதாவது தக்காளி சாதம் செய்ய முடியும்னா அந்த மாதிரி தக்காளி சாதம் நீங்கள் செஞ்சுக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் அதிகமாக கிடைக்கிறப்ப கண்டிப்பாக வாங்கி வச்சுருங்க. தக்காளியெல்லாம் ஊறுகாய் மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ்க்கு இருக்கும். எப்போயாவது சட்னி செய்ய முடியல, வீட்டில் இப்போ எல்லாராலையுமே டெய்லியுமே நிறைய காய்கறி சேர்த்துக்க முடியும்னு கிடையாது. ஒரு சிலரோட சம்பளத்துக்கு தகுந்த அளவுக்கு அவங்க நிறைய காய்கறிகளை ஒரு 2-3 நாளைக்கு மட்டும்தான் அதிகமாக எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி இருக்கவங்க இந்த சீசன் காய்கறிகள்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். சந்தையில் போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா சீசன் காய்கறிலாம் ரொம்பவே கம்மியான ரேட்டில் கிடைக்கும். ஒரு வாரத்துக்கு இல்லை 10 நாளைக்கு தேவையான காய்கறிகளை நீங்கள் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தீங்கன்னா காசுமே உங்களுக்கு ரொம்ப கம்மியாகும். என்ன குழம்பு வைக்கிறதுன்றது தான் எல்லாருக்குமே ரொம்ப குழப்பமாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன குழம்பு பிடிக்கும், என்ன மாதிரி வச்சா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சாம்பார் தான் ரொம்ப பிடிக்கும்னா ஒரு 2 நாள் நீங்கள் தொடர்ந்து சாம்பார் வச்சிங்கன்னா டெய்லியும் சாம்பாரா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பதிலாக ஒரு நாள் எல்லா காய்கறிகளுமே போட்டு நீங்கள் சாம்பார் வச்சுட்டு அந்த சாம்பாரே நீங்கள் நைட்டுக்கு தொட்டுக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா மதியத்துக்கு அவங்க ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. நீங்கள் அதையே நைட்டுக்கு வச்சுட்டிங்கன்னா வெயில் நேரத்தில் ரொம்ப நேரம் நம்ம கிச்சனில் இருக்க முடியாது. இந்த டைமில் மதியமே கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் செஞ்சிட்டிங்கன்னா அதே வச்சு நீங்கள் நைட்டுமே மேனேஜ் பண்ணுறதுக்கு பாருங்கள். இப்போ காய்கறியெல்லாம் அதிகமாக போட்டு சாம்பார் நீங்கள் வைக்கிறீங்கன்னா அன்றைக்கி ஒரு கீரை பொரியல் தொட்டுக்கையாக வச்சுட்டிங்கன்னா ஃபைபருக்கு ஃபைபரும் ஆச்சு, கீரையும் உங்கள் குழந்தைங்களோட உணவில் சேர்த்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை, ஒரு வாழைக்காய் பொரியல் செஞ்சுட்டிங்கன்னா ட்ரையான பொரியல் செஞ்சுட்டிங்கன்னா சாம்பாரில் நிறைய காய்கறிகள் இருக்கும். தொட்டுக்கையில் நம்ம கம்மியான அளவு காய்கறிகள் சேர்த்துட்டாலே போதும். அடுத்தது நீங்கள் மிளகாய் கிள்ளி சாம்பார் ஒரு 2 நாள் கழித்து வச்சுக்கலாம். இப்போ மிளகாய் கிள்ளி சாம்பாரில் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் இருக்குன்றதுனால கேரட் பீன்ஸ் பொரியல் செஞ்சுக்கலாம். நிறைய அளவில் நீங்கள் கேரட் பீன்ஸ் பொரியல் செஞ்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு அதையே நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு கூட மதியத்தில் கொடுத்துட்டு நைட்டுக்கு அந்த சாம்பாரை நீங்கள் தொட்டுக்கையாக கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில ஆல்ட்ரேஷன் செய்கிறப்ப அவங்களுக்கு ஒரே சாப்பாடை சாப்பிட்ற மாதிரியும் இருக்காது, ஓரளவுக்கு காய்கறிகளையும் அதிகப்படுத்தி கொடுத்த மாதிரி இருக்கும். நீங்கள் டெய்லியும் கீரையை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. வாரத்தில் ஒரு 3 நாள் கண்டிப்பாக அவங்களுக்கு கீரை இருக்கணுன்ற மாதிரி நீங்கள் ஒரு மீல் பிளான் ரெடி பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கீரையை கொடுக்கறது ஒரு பெரிய டாஸ்க்குங்க. நீங்கள் கீரையை கடைஞ்சி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக பாலக்கீரையை நீங்கள் தொக்கு மாதிரி வச்சிங்கன்னா அது கீரையில் செஞ்சதுனே அவங்களுக்கு தெரியாது. அந்த ரெசிபியோட லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். அந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. சப்பாத்தி மாவில் பிசைஞ்சிடலாம். தோசை மாவில் கொடுத்தீங்கன்னா கலர்ஃபுல்லான தோசைன்னு நினச்சி சாப்பிட்டுடுவாங்க. அவங்களுக்கு அதில் கீரை இருக்குன்றது நீங்கள் சொல்கிற வரைக்கும் தெரியவே தெரியாது. அடுத்தது காரக்குழம்பு. வெயில் நாளை பொறுத்த வரைக்கும் காரக்குழம்பு அடிக்கடி செய்யாமல் வாரத்தில் ஒரு தடவை இல்லை 2 தடவை மட்டும் வச்சுக்கோங்க. எப்படி பார்த்தாலுமே காரக்குழம்பு ஒரே நாளில் காலியாகாது. மறுநாளுமே அந்த காரக்குழம்பு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கம்மியாகவும் காரக்குழம்பு வைக்க முடியாது.
அந்த மாதிரி நீங்கள் காரக்குழம்பை மறுநாள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கீரையை வந்து முதல் நாள் தொட்டுக்கையாக வந்து கொடுக்காதீங்க. ஏன்னா 2 நாள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்கி வந்து கீரையை வந்து பொரியலாக வந்து செஞ்சு கொடுத்துருங்க. இல்லைன்னா ஏதாவது வடை செஞ்சிங்கன்னா அந்த வடையில் நீங்கள் வந்து கீரையை போட்டு கொடுத்துடலாம். தொட்டுக்காய் வந்து காய்கறிகள் கொஞ்சம் இனிப்பு காய்கறிகள், பீட்ரூட், கேரட் இதெல்லாம் வந்து காரக்குழம்பு வைக்கிறப்ப செஞ்சிங்கன்னா காரத்துக்கு இது வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். காரக்குழம்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் காரக்குழம்புன்னு வந்து சொல்லாதீங்க. ஒரு சில குழந்தைங்க காரக்குழம்பு சாப்பிடவே மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அந்த காய்கறிகள் பேரை வந்து சொல்லுங்கள். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்ட குழம்பு அப்படின்னு சொல்லுங்கள். சின்ன வெங்காயம் ஜாஸ்தியாக போட்டு, அது வெயில் நாளில் சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்து சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு அப்படின்னு சொல்லுங்கள். சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். பூண்டுமே நல்லா அந்த எண்ணெயில் வதங்குறப்ப உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதை நல்லா பிசைஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துடலாம். காரக்குழம்பு வந்து கொடுக்குறீங்கன்னா நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஹீட்டுமே வந்து ரொம்ப ஆகாது. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். காரக்குழம்புக்கு பதிலாக உருண்டை குழம்பு வைக்கலாம். உருண்டை குழம்புலாம் வந்து வைக்கிறீங்கன்னா அன்றைக்கி வந்து தொட்டுக்கை வந்து பீட்ரூட் வந்து வச்சுட்டிங்கன்னா உருண்டை குழம்புல நமக்கு வந்து பருப்பு வந்து கிடச்சிடுது, பீட்ரூட் வந்து காய் வந்து கிடச்சிடுது. இல்லைன்னா வந்து வெண்டைக்காய் பொரியல் செஞ்சிங்கன்னா வெண்டைக்காயுமே அவங்க வந்து சாப்பிட்டுடுவாங்க. காரக்குழம்புக்கு வெண்டைக்காய் எப்பயுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 மாதத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி பிளான் போடுங்க. எல்லா நாளுமே நம்ம போட்ட பிளான் படி வந்து செய்ய முடியாது. ஒரு சில நாள் வந்து நம்ம சமைக்க முடியாமல் போகலாம். வெளியே ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கும், இல்லை வீட்டில் வேறு ஏதாவது நான்வெஜ் வந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நாட்களில் மட்டும் ஆல்ட்ரேஷனை வந்து மாற்றி வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு மாதம் இல்லை 2 மாதம் நீங்கள் இதை கண்டினியூவாக வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்களுக்கு நிறைய கீரை காய்கறிகள்லாம் கொடுக்கறதுக்கு நமக்கு வந்து பழகிடும். நம்ம என்ன பிளான் பண்ணமோ அதே மாதிரி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிரும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, முதல் நாள் நைட்டே உங்கள் குழந்தைங்க கிட்ட நாளைக்கு இதை தான் செய்ய போகிறோம், இந்த காய்கறிகளெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஒரு சில குழந்தைங்க ஸ்கூலுக்கு வந்து வெரைட்டி ரைஸ் இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி குழம்புலாம் வைக்க போகிறீங்கன்னுட்டிங்கன்னா ஒரு வேளை அவங்களுக்கு ஏதாவது ஆல்ட்ரேஷன் வேணும்னு கேட்குறாங்கன்னா அதையுமே நீங்கள் வந்து மறுநாளுக்கு அன்றைக்கி நைட்டே வந்து ரெடி பண்ணிட்டீங்கன்னா மறுநாள் காலையில் ரொம்ப டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக வந்து சமைச்சிடலாம். அவங்களுக்கு அந்த வெரைட்டி ரைஸ் கூட காய்கறியை எப்படி வந்து நம்ம வந்து சேர்க்கலாம், என்ன வெரைட்டி ரைஸ் செய்ய போகிறோம், அதுக்கு என்ன காய்கறி வந்து செய்யலான்றதை நீங்கள் மாற்றி யோசிச்சு வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்க காய்கறிகளையுமே அவங்கக்கிட்ட சொல்லிவிடுங்க. சின்னதுலேருந்தே அவங்கக்கிட்ட இதை நீங்கள் வந்து சொல்லிட்டீங்கன்னா அவங்க ரொம்ப வந்து நம்மளை வந்து இதுதான் வேணும், இதை மட்டும்தான் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்ட்டு அவங்களுமே வந்து நம்மக்கிட்ட ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. கலவை சாதத்தை பொறுத்த வரைக்கும் லெமன் ரைஸ், புளி சாதம் இதெல்லாம் செய்கிறது மாதிரியே நீங்கள் உளுந்து சாதம் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. உளுந்து சாதம்லாம் செய்கிறீங்கன்னா நல்ல காரமான நான்வெஜ் ஏதாவது வச்சுக்கோங்க. முட்டை பொரியல் இல்லைனா வந்து சிக்கன், மட்டன் இந்த மாதிரி வந்து வச்சிங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு இதில் எது பிடிக்குமோ வீட்டில் இருக்கிற அன்றைக்கி நீங்கள் ஒரு தடவை வந்து உளுந்து சாதம் வந்து கொடுங்க. முழு பச்சை பயிறு சாதம் இதெல்லாம் வந்து அவங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சின்னதுலேருந்தே வந்து பழக்கிடுங்க. அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத காய்கறிகளாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கொஞ்சமான அளவாவது நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணுன்றதை வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்போ வாரத்தில் ஒரு 3 நாள் அவங்களுக்கு பிடிக்காத காய்கறிகள் கண்டிப்பாக வந்து செய்யணும். செஞ்சுட்டு நீங்களுமே அவங்க கூட உட்காந்து நீங்கள் அதிகப்படியான அளவு வந்து சாப்பிடுங்க. அவங்களுக்கு வந்து கம்மியான அளவு கொடுத்து இதை நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்றத வச்சு பழகுங்க. அப்போ தான் அவங்க எல்லா காய்கறிகளையும் வந்து சாப்பிடுவாங்க. வேணான்னு ரொம்ப வந்து அடம் பிடிக்க மாட்டாங்க. அடுத்ததாக சிறுதானியம். சிறுதானியத்தை முடிஞ்ச அளவுக்கு டிஃபனில் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரைஸாக வடித்து கொடுத்தா குழந்தைங்க வந்து அவ்வளோ விரும்பி வந்து சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் சிறுதானியத்தை கஞ்சி இல்லைன்னா கூழ் மாதிரி வந்து செஞ்சு கொடுக்கலாம். ரைஸாக கொடுக்குறப்ப குழந்தைங்களுக்கு டேஸ்ட் வந்து பிடிக்காது. ஏன்னா ஒயிட் ரைஸ் சாப்பிட்டு பழகிறவங்க கண்டிப்பாக வந்து சிறுதானியத்தை வந்து சாதமாக வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. அதில் தோசை, இட்லி, சப்பாத்தி, கொழுக்கட்டை இல்லைன்னா குழி பணியாரம் இந்த ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. கஞ்சி கூட நீங்கள் வந்து வச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சிறுதானியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கிட்டு வந்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அதை சாதமாக வடித்து கொடுத்தா கூட அவங்க வந்து சாப்பிட்டுடுவாங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சிறுதானியத்தை வந்து அவங்க உணவில் வந்து நீங்கள் சேர்த்துக்கணும். அவங்களுக்கே தெரியாத நீங்கள் வந்து சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தோசை, இட்லிலலாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு பிடிச்சமான தொட்டுக்க, இப்போ வந்து கார சட்னி இருந்தால் தான் சாப்பிடுவாங்கன்னா அன்றைக்கி கார சட்னி வச்சுட்டு அவங்களுக்கு இந்த தோசையை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சட்னிக்காக அவங்க வந்து அதை டேஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு தோசை நார்மல் தோசையாகவும் இன்னொரு தோசை வந்து சிறுதானிய தோசையாகவும் நீங்கள் வந்து கொடுத்து முதல்ல வந்து அவங்களுக்கு பழக்குங்க. அப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிறுதானியத்தை அதிகப்படியான அளவு அவங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிங்க. சத்து ரொம்பவே அதிகமான சத்து வந்து நம்மளுடைய சிறுதானியத்தில் இருக்குது. காலையிலையும் நைட்டும் முடிஞ்ச அளவுக்கு சிறுதானியத்தை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருங்க. டெய்லியும் இட்லி தோசைன்னு கேட்டாங்கன்னா ஒரு நாள் வந்து கோதுமை தோசை வந்து செஞ்சு கொடுங்க. பணியாரம் செஞ்சு கொடுக்கலாம். இடியாப்பம், பச்சை பயிறு தோசை
ரவா உப்புமா, சேமியாலாம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து மில்லட்ஸ்லேயே வந்து கிடைக்குது. சேமியாலாம் பிடிக்கும்னா நிறைய காய்கறிகள் அதில் சேர்த்து அவங்களுக்கு பிடிச்சமான மில்லட் சேமியா வந்து சேர்த்து அவங்களுக்கு வந்து கொடுங்க. கூடவே பூரி, சப்பாத்தி எல்லாம் வாரத்தில் ஒரு நாள், வெயில் நாளில் அடிக்கடி நம்ம வந்து செய்ய முடியாது. வாரத்தில் ஒரு நாள் அவங்களுக்கு வந்து பூரி, சப்பாத்தி. பூரி, சப்பாத்தி எல்லாம் போடுறீங்கன்னா பூரியை மேக்ஸிமம் நம்ம வந்து மார்னிங்கே வந்து சாப்பிட்டுடணும். சப்பாத்தியெல்லாம் சாயந்தரமே போட்டு நீங்கள் வந்து ஹாட் ஃப்ளாஸ்கில் வந்து வச்சுட்டிங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்கும். இல்லை எங்கள் வீட்டு குழந்தைங்க வந்து தோசை மட்டும்தான் சாப்பிடுவாங்க அப்படின்னா, தோசை மாவில் கேரட், பீட்ரூட் இதெல்லாம் அரைச்சி ஒரு நாள் ஒரு கலர் தோசை வந்து கொடுங்க. ஊத்தாப்பம் மாதிரி எல்லா காய்கறிகளையும் மேலே போட்டு நெய் விட்டு கொடுத்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு சில ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கோங்க. சாம்பார், கூட்டு இதெல்லாம் வந்து லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கூட்டுலாம் வைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காத காய்கறிகளை அதில் வந்து சேர்த்துருங்க. கூட்டில் நல்லா வந்து குழஞ்சிரும். இந்த சவுச்சவுலாம் சாப்பிட மாட்டாங்கன்னா கூட்டாக நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்துருங்க. சவுச்சவ் கூட்டு வைக்கிறப்ப கொஞ்சமாக அதில் வந்து கேரட் சேர்த்துட்டிங்கன்னா இன்னுமே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். பூண்டு குழம்பு, மோர் குழம்பு, ஃபிஷ் குழம்பு, மட்டன், சிக்கன், வெஜ் குருமாலாம் வைக்கிறீங்கன்னா அன்றைக்கி நைட்டு சப்பாத்தி போடுற மாதிரி அதிகப்படியான வெஜ் குருமா மதியமே வச்சுட்டு அன்றைக்கி நைட்டு வந்து நீங்கள் அந்த வெஜ் குருமாவை வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். மதியம் வச்சதே திரும்ப வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து மதியம் வந்து தேங்காய் அரைச்சி விடாமல் வச்சுக்கோங்க. நைட்டுக்கு கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி விட்டு கொஞ்சம் உப்பு காரம் வந்து சேர்த்து ஒரு விசில் வச்சிட்டிங்கன்னா அந்த குருமா சப்பாத்தி, தோசைக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி காய்கறிகள், கீரை எல்லாமே உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப அவங்களுக்கு ஒரே ரெசிபியை வந்து திரும்ப திரும்ப சாப்பிட்ட மாதிரியும் இருக்காது, வெரைட்டியாகவும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். டெய்லியுமே வேறு ரெசிபி வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தாங்க. நமக்குமே இது வந்து கஷ்டம் தான். ஏன்னா டெய்லியும் நம்ம வந்து எழுதி வச்ச மாதிரி வந்து சமைக்க முடியாது. ஒரு 2 மாதம் 3 மாதம் கொஞ்சம் வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா குழந்தைங்களும் நம்ம கூட வந்து நம்ம சமைக்கிறது, அதாவது நம்ம என்னெல்லாம் வந்து காய்கறிகள் கொடுக்குறோமோ அதை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நமக்குமே இது வந்து கொஞ்சம் ஈஸியாகிடும். அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணி இந்த காயை சாப்பிடுங்க, அந்த காயை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்காது. கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேலன்ஸ்டு மீல் அவங்களுக்கு எப்படியாவது ஒரு நாளில் ஒரு வேளைக்கு கண்டிப்பாக நிறைய காய்கறிகள் கொடுக்கணுன்ற மாதிரி நீங்கள் வந்து ரெசிபீஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நான் வேணும்னா ஷார்ட்ஸில் 1 வீக்குக்கு ஒரு மீல் பிளான் வந்து சார்ட் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ப்ரோட்டீனை பொறுத்த வரைக்கும் நான்வெஜ்ஜில் தான் அதிகமாக இருக்கும். முட்டை, நீங்கள் வந்து சிக்கன் எல்லாம் வந்து கொடுத்தீங்கன்னா ப்ரோட்டீன் வந்து ஜாஸ்தியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இல்லை உங்கள் டாக்டர்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு என்னென்னலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்க முடியுன்றத ஒரு சார்ட்டை நீங்கள் கூட வந்து ரெடி பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து ஒரு ப்ராக்டிஸ் தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப எல்லாமே வந்து ஈஸியாக வந்து நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். காய்கறி வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த விஷயம்லாம் மட்டும் கவனிச்சுக்கோங்க. என்ன நம்ம வீட்டில் இருக்குது, நம்ம குழந்தைங்களுக்கு என்ன நிறையா பிடிக்கும், எதை வந்து நம்ம கம்மியாக வாங்கணும், அதாவது நிறையா சாப்பிடாத காய்கறிகளை கொஞ்சம் கம்மியாக வாங்கிட்டு வந்து நான் சொன்ன மாதிரி வாரத்தில் ஒரு 3 நாள் வந்து கொடுக்க ஆரம்பிங்க. அடுத்ததாக சீசன் காய்கறிகளை கண்டிப்பாக அதிகமாக வந்து சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்தந்த சீசனுக்கான சத்து வந்து கிடைக்கும். வீட்டில் தோட்டம் இருந்தால் ஒரு கத்திரிக்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் நீங்கள் வந்து போட்டுட்டு அதெல்லாம் வாங்குறத வந்து நீங்கள் நிறுத்திக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லியை வார கடைசியில் நிறைய வாங்கிட்டு வந்துட்டு துவையெல்லாம் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. அதை ஒரு நாள் தொட்டுக்கையாக நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். டெய்லி சட்னி அரைக்கிறதுக்கு பதிலாக ஒரு நாள் அந்த துவையில் வந்து தொட்டுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வாரம் ஒரு முறை இல்லைனா 10 நாளைக்கு ஒரு தடவை நம்ம காய்கறிகள் வாங்கணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு எந்தெந்த காய்கறிகள் வாங்கினா இந்த 10 நாளைக்கும் வரும் அப்படின்றதையுமே யோசனை பண்ணி நீங்கள் வந்து காய்கறிகள் வாங்க போங்க. கீரையை பொறுத்த வரைக்கும் டெய்லியும் கிடச்சா ரொம்பவே நல்லது. டெய்லியும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நீங்கள் வந்து சமைங்க. முருங்கைக்கீரைலாம் யார் வீட்டிலனா இருக்குன்னா அவங்கக்கிட்ட வாரத்தில் ஒரு 3 தடவை வந்து நீங்கள் காசு கொடுத்து கூட வாங்கிட்டு வந்துக்கலாம். ரொம்ப கம்மியான விலையில் முருங்கைக்கீரை கிடைக்கும். எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாத முருங்கைக்கீரை வந்து ரொம்பவே சத்து நல்லதுங்க. முருங்கைக்கீரையை ராகி அடையா அப்படி கூட உங்கள் குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு 3 தடவை வந்து கொடுக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி செய்கிறப்ப அவங்களுக்கு சத்து ரொம்பவே அதிகமாக கிடைக்கும். நமக்குமே காய்கறிகளை எப்படி வாங்கணும், ரொம்ப அதிகமான செலவு பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரு ப்ராக்டிஸுமே வந்துடும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.